வெல்கம் டு மாம் ஆஃப் பிரணீத் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ரொட்டீன் மாதிரி தான். ஸோ வீட்டில் வந்து ஓட் மில்க் இருந்தது. ஸோ அதை வச்சு டீ போடலாமே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி டீ போட்டுட்ருந்தேன் ஹஸ்பண்டுக்கு. ஸோ ரொம்ப நாள் முன்னாடி ஒருத்தவங்க டிஎம்மில் என்னோடய இன்ஸ்டா டிஎம்மில் கேட்டிருந்தீங்க, இந்த ஓட் மில்க் டீ வந்து நல்லா இருக்குமான்னு, மில்க் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இருக்கும். இந்த மில்க் இன்டாலரன்ஸு இல்லை மில்க் பிடிக்காதவங்க, ப்ரிஃபர் பண்ணாதவங்க இந்த ஓட் மில்க் டீ வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி பார்க்கலாம் ஒரு வாட்டி. நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. இது ரொம்ப ஹெல்த்தியர் ஆப்ஷனும் கூட. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மெலானோடு முடிச்சிட்டோம். ஸோ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லன்ச்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து சுத்தமாக லன்ச்சு செய்யவே வந்து எனக்கு தோணலை. ரொம்ப லேசியாகவும் ஒரு மாதிரி எனர்ஜியே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இந்த மாதிரியும் ஒரு டேஸ் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி ஒரு, அதாவது நமக்கு மைண்டே இல்லை செய்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி லன்ச்சு செய்வீங்க? வெளியில் வாங்கிப்பீங்களா இல்லை இருந்தாலும் மெனக்கெட்டு வீட்டில் செய்வீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து என்னுடைய லன்ச் மெனு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். மஷ்ரூம் புலாவும் எக் பொடி மாஸ், அதுதான் நான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ இது செய்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். ஸோ இதோட ரெசிபி வேணும்னா தனியாக கேளுங்க. இதுக்காக தனியாக ஒரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், ரெசிபி வீடியோ. ஸோ நீங்கள் வந்து சொல்லுங்கள், இந்த மாதிரி லேசியான டேஸில் வந்து ஐயோ செய்யவே வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுமா? இல்லை வந்து எப்படி இருந்தாலும் செஞ்சிடலாம், வீட்டிலே வந்து வெளியில் சாப்பிட்றதுக்கு வீட்டிலே வந்து செஞ்சு சாப்பிட்றலாம், அது எவ்வளவோ தேவலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுமான்னு உங்களுடைய தாட் ப்ராசஸை வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ரொம்ப வெயில் வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது. இன்றைக்கின்னு இல்லை, கொஞ்சம் நாளாகவே இந்த சம்மருடைய அந்த ஸ்க்ராட்சிங் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த அளவுக்கு பயங்கர ஹீட்டாக இருக்குது. இப்போவே இது இப்படி இருக்குது. இன்னும் மே மந்த்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ எப்படி வந்து குக்கிங் வந்து இந்த ஹீட்டில் செய்கிறீங்க நீங்கள் எல்லோருன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா எனக்கும் செய்ய ரொம்ப கஷ்டம். ஓகே, ரொம்ப ஜாஸ்தி டைம் ஆகிடுச்சோன்னு நினச்சி பார்த்துட்டேன். ஏன்னா இன்றைக்கி யோசிச்சே வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணவே லேட் ஆகிடுச்சு. ஒரு 20 மினிட்ஸ் தான் இருந்தது. அதுக்குள்ளே வந்து ஃபாஸ்ட்டாக இந்த மஷ்ரூம் புலாவும் எக் பொடி மாஸும் வந்து செஞ்சிடலாம் 20 மினிட்ஸ்க்குள்ளேயே. ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸி, சிம்பிள், ப்ளஸ் ரொம்ப வந்து டேஸ்டியாகவும் இருக்கும். அதாவது யாரும் பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு காம்போ லன்ச் இது. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா லன்ச் வந்து நான் ஃபாஸ்ட்டாக செய்யவே ஆரம்பிச்சிட்டேன். அந்த 20 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து நான் முடிக்கவும் செஞ்சுட்டேன். வீட்டில் இருந்த கொஞ்சம் ஒர்க்ஸையும் வந்து மீன்வெல் குக்கிங் பண்ணிகிட்ருக்கும் போதே வந்து நான் செஞ்சுட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து சிம்பிளான மெனு அப்படின்றதுனால. இந்த சம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸும் சரி எல்டர்ஸும் சரி நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப வெயிலாக இருக்குது. ஸோ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்மர் வந்து தாங்க முடியல. இன்னும் போக போக இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்குமா என்னன்னு தெரியல. எந்த ஒரு டிப்ரெஷன் மழையும் வரா மாதிரியும் தெரியல. ஸோ நல்லா வாட்டர் கண்டென்ட் உள்ள ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நல்லா இன்டேக் பண்ணிக்கோங்க. பட்டர் மில்க்கும் நிறைய குடிங்க. ஸோ இந்த சம்மரில் வந்து என்ன பியூட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே செரி பிளாசம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ என்னோடய அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய மரத்தில் வந்து இந்த செரி பிளாசம் வந்து வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது இது பார்க்க. நீங்கள் இருக்கிற ஏரியாலையும் இதே மாதிரி செரி பிளாசம் வந்திருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ ஒரு வழியாக இந்த குக்கிங்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கவுண்டர் டாப்பையும் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம கிச்சனுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் பார்க்க. அதே மாதிரி நம்ம அப்படியே மெஸ்ஸியாக விட்டுட்டு போயிட்டு அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம், இல்லை ஈவினிங்காக பார்த்துக்கலாம், நைட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சோன்னா தள்ளி போயிட்டே இருக்கும். அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வராது. ஸோ நம்ம கை வந்து நான் குக்கிங் முடித்த உடனே இந்த கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிச்சனே ரொம்ப நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து உள்ளே வரும்போது எந்த ஒரு மெஸ்ஸும் இருக்காது. எப்போ குக் பண்ணலாம் வரலாம் அப்படின்ற மாதிரி தோணும். ஓகே, இன்றைக்கி வந்து இந்த சிம்பிளான மெனு வந்து இதுதான், எக் பொடி மாஸ் அண்ட் மஷ்ரூம் புலாவ். இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.